ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியை வச்சு ஒரு பஞ்சு போல் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சில பேருக்கு இட்லி சரியாக வராதுங்க. இட்லி கல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா குழகுழப்பு தன்மையாக இருக்குங்க. இல்லைன்னா உளுந்து மாவு அதிகமாக இருந்தால் அப்படியே மாவு அடைஞ்சி போயிடும், சப்பையாக இருக்கும். நான் சொல்கிற அளவை வச்சு இட்லி மாவு அரைச்சி பாருங்கள், நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லி கிடைக்கும். வாங்க இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கோங்க. ரேஷன் அரிசியில் நீட்டு அரிசி தான் எடுத்துருக்கோம். ரேஷன் கடையில் 3 வகையான அரிசி போடுவாங்க. 1 பச்சை அரிசி, 2 புழுங்கல் அரிசியில் நீட்டு அரிசி. இது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அரிசி. அடுத்தது புழுங்கல் அரிசியில் பொன்மணி அரிசி, நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள். இந்த 3 வகை அரிசி தான் நமக்கு ரேஷன் கடையில் போடுவாங்க. நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் நீட்டு அரிசி தான் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த அரிசியில் 4 கிளாஸ் அளவு அரிசி அளந்து எடுத்துக்கலாங்க. நல்லா தலை தட்டி எடுத்துருக்கேங்க. முக்கியமாக அரிசி எந்த கிளாஸில் அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கிளாஸில் தான் நம்ம உளுந்து அளந்து எடுத்துக்கணும். இப்போ 4 கிளாஸ் அளவு அரிசி எடுத்தாச்சுங்க. இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு 4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கையால் இதே மாதிரி பெசரி தான் கழுவணும், அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா வெளியே வரும் பாருங்கள். இப்போ 4 தடவை நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். அடுத்து உளுந்து ஊற வச்சுக்கலாங்க. அரிசி எடுத்த அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவு தான் உளுந்து எடுத்துக்கணும். 4க்கு அரை கிளாஸ் அளவு. 8 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம 4 கிளாஸ் எடுத்ததுனால அரை கிளாஸ் அளவு உளுந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாங்க. வெந்தயம் சேர்க்கும் போது தோசை நல்லா செவந்து வருங்க. வெந்தயம் சேர்க்கலைன்னா தோசை வெள்ளையாக இருக்கும், அதனால தான் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு 2 தடவை மட்டும் உளுந்தை கழுவுனா போதுங்க. அதிக தடவை கழுவ தேவையில்லை. அரிசியை உளுந்தும் ஊற வைக்கிற நேரம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஊற வைக்கணும். அரிசியை நம்ம வெளியவே ஊற வச்சுக்கலாங்க. 2 மணி நேரம் கழித்து பார்க்குற உளுந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். எதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறோன்னா, உளுத்த மாவு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைக்கும் போது மிக்சியோ இல்லை கிரைண்டரோ சூடாகிடும். அப்படி மிக்சியோ கிரைண்டரோ நல்லா சூடாகிடுச்சுன்னா உளுத்த மாவு சரியாக காணாதுங்க, அதிகமாக மாவு கிடைக்காது. அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணி நல்லா ஐஸ் வாட்டர் நல்லா கூலிங்காக இருக்குங்க. அந்த தண்ணியை தெளித்து அரைக்கும் போது உளுத்த மாவு நல்லா உபரியாக கிடைக்குங்க. மாவு நல்லா அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நம்ம உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறோங்க. இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க. எல்லா உளுந்தையும் நம்ம கிரைண்டரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், உளுத்த மாவு நல்லா மாவு அதிகமாக கிடைச்சிருக்கு. நல்லா மாவு பூத்துக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் அந்த ஐஸ் வாட்டர் தண்ணியை இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். ஒரே டைமில் நம்ம ஊற்றக்கூடாது. இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 தடவை நல்லா தெளித்து அரைச்சிக்குங்க. இப்போ தண்ணி நல்லா தெளித்த பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுங்க. இதுமாரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு நடை ஒரு 3 தடவை இதுமாரி தண்ணி தெளித்து அரைக்கணும். அப்போ தான் உளுத்த மாவு அதிகமாக கிடைக்கும். இப்போ உளுந்து மாவு போட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு கிடைச்சிருக்குன்னு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு நடை இதுமாரி தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா உளுந்த மாவு இந்த அளவுக்கு கிடைக்கும். இப்போ உளுந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. எப்போவுமே இட்லி மாவு அரைக்கும் போது முதல்ல நம்ம உளுந்து மாவு அரைச்ச பிறகு தான் நம்ம அரிசி அரைக்கணும். அரிசி அரைச்சிட்டு உளுந்து அரைக்கக்கூடாது. பாருங்கள், நான் ஒரு அரை கிளாஸ் அளவு தான் உளுந்த ஊற வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு உளுத்த மாவு கிடைச்சிருக்குன்னு. அடுத்தது நம்ம அரிசி அரைச்சிக்கலாங்க. நான் ஒரு 4 கிளாஸ் அளவு தான் அரிசி ஊற வச்சுருந்தோம், அதனால் நம்ம ஒரே நடையில் அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தேவைப்படும். 1/4 மணி நேரத்தில் நல்லா மஞ்சிரும் பாருங்கள். 1/4 மணி நேரம் கழித்து பாருங்கள். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு அரைக்கக்கூடாதுங்க. தொட்டு பார்க்கும்போது ஒரு ரவை பதத்துக்கு இருக்கணும். அரிசி மாவு நல்லா மஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம உளுந்து மாவு வடித்த அதே பாத்திரத்தில் நம்ம அரிசி மாவையும் வடிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம மாவை உப்பு போட்டு கரைச்சிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன் உப்பு, கல் உப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ மாவில் சேர்த்து நம்ம கையால் நல்லா கரைச்சிக்கணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வருங்க. 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இது ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போ நான் நைட்டு கரைச்சி வைக்கிறேன், காலையில் பார்க்கலாம். காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இந்தமாரி வரணும். நம்ம கரண்டியால் எடுக்கும்போது மாவு எடுக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. அப்போ தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த மாவை கரண்டியால் நல்லா குழப்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலே உளுந்து மாவும் அடியில் அரிசி மாவும் தங்கியிருக்கும். அதனால் கரண்டியால் இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது இந்த மாவில் நம்ம இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நமக்கு இட்லி வேகணும், அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. அடுத்தது நம்ம இட்லி தட்டில் மாவை ஊற்றிக்கலாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து இது க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா வேர்வை தண்ணி படாமல் இருக்கும். இட்லி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சதுனால அந்த வேர்வை தண்ணி படாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இட்லியை எடுத்துடலாம். கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு இட்லி கிடச்சிருக்கு பாருங்கள். வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தான் நம்ம சேர்த்துருந்தோம். எப்போவுமே இட்லி மாவு அரைக்கும் போது உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்ல பதத்துக்கு அரைச்சாதான் இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்குங்க. அரிசியை ரவை பதத்துக்கு அரைக்கணும். உளுந்து மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதுமாதிரி தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா நல்லா மாவு பூத்துக்கிட்டு அதிகமாக கிடைக்கும். வெறும் ரேஷன் அரிசியை வச்சு இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.